வாங்க அண்ணி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், நீ இப்ப யார அண்ணின்னு கூப்பிட்ட? லக்ஷ்மி அண்ணிய தான் சொன்னேன். நீ ஜானுவ கூப்பிட்ட மாதிரி தோணுச்சே. ஜானுவும் சஞ்சனாக்கு அண்ணி முறை தானே? இருக்கிற உறவு முறை போதும், புதுசா எதுவும் தேவையில்லை. உனக்கும் ஜானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சஞ்சனா ஜானுவா அண்ணின்னு தான் சொல்லி கூப்பிடணும். பாவம், இது உங்க அம்மாக்கு தெரியாது. நீங்களே அதையும் ரிவீல் பண்ணாதீங்க பெரியப்பா. சாரில நீ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க ஜானு. அவ சாதாரணமா தான் இருக்கா, ஆனா நீ கொடுத்த காஸ்ட்லி புடவையால தான் அவ அழகா தெரியுறா. ஆமா, இந்த புடவை தான் அழகா இருக்கே தவிர அவ ஒன்னும் அழகா இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இல்லையா அத்தை? நீ லக்ஷ்மினா ஜானு மகாலட்சுமி. எல்லார் கண் திருஷ்டியும் அவன் மேல பட போகுது. கரெக்ட் அத்தை. ஆனா ஒரு சிலரோட கண் திருஷ்டி நல்லது கிடையாது. ஏய், நீ எங்களை தானே சொன்ன? அப்படின்னா எங்க பார்வை கெட்டதுன்னு சொல்ல வரியா? நான் உங்க பேரை சொல்லி சொன்னா நான் உங்களை தான் சொன்ன, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு லக்ஷ்மி? ஜானுக்கு திருஷ்டி போட்டு வச்சு விடு, யார் கண்ணும் படக்கூடாது. ஜானு, புரோகிதரே, எங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லதுமா, எல்லாமே தயாரா இருக்கு. ஆமா, பூஜை ஆரம்பிச்சலாமோ? பூஜை ஆரம்பிக்க வேண்டியது எங்க குடும்பம் இல்ல புரோகிதரே, இவளுடைய குடும்பம். செய்ய வேண்டியது நீங்க தான்மா. நான் என்னடி செய்யணும்? இந்த பூஜை உங்க வீட்டுக்கு தானே? ஆமாமா, ஆனா உங்களுடைய மாப்பிள்ளை டெல்லிக்கு போயிருக்காரு. என் அத்தையும் மாமாவும் தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த பூஜையை வச்சிருக்கேன். உங்க வீட்டாளுங்க யாரும் வராம ஏன் பூஜையை வச்ச சஞ்சனா? அதான் நீங்க இருக்கீங்களா அண்ணி? இவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேறடா. ஆமா, இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணுமா? நான் அவளுடைய அம்மா. அவரு என்னுடைய அண்ணன், இவங்க என் பெரியம்மா, அவரு என் பெரியப்பா. அவரு என் பெரிய அண்ணன், இவங்க என் பெரிய அண்ணி. அப்புறம் வேற என்ன வேணுமா? எல்லாம் உங்க குடும்பம் தானே. உங்க முன்னிலையில இந்த பொண்ணுக்கு நான் சாந்தி பூஜையை செய்யறேன். ஜானு, கொஞ்சம் ஒதுங்கியே இரு. இந்த பூஜையை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் செய்யணும். நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. மனிஷா, அப்ப நீயும் கொஞ்சம் தள்ளி இரு. விவேக், மனிஷாவும் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவ இல்லல்லம்மா. அதான் அவளையும் தள்ளி போ சொன்னேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மனிஷா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாதேம்மா. ஆனா அதுவே ஜானுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி அன்னைக்கு கூட பிறந்த தங்கச்சி. அதனால அவங்களும் நம்ம குடும்பம் தானேம்மா. அப்படின்னா இந்த பொண்ணு உங்க குடும்பத்தை சேர்ந்தவா இல்லையா?
இதோ இவ இருக்கால எங்க மித்ராவோட வருங்கால மனைவி புரோகிதரே. இவா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணமும் பண்ணிக்கல, எந்த சொந்தமும் கிடையாது. லக்ஷ்மி, விவேக் உட்கார் வைமா. நாளைக்கு கோவில்ல உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் என்ன பண்ணாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ணி. மித்ரா, நீயும் சேர்ந்து கூட்டிட்டு போ. அண்ணங்கிறவன் அப்பாக்கு சம்பந்தனடா, கூட்டிட்டு போ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதிர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓ மகாகணாதிபதயே நமஹ. தம்பி, நெத்தியில பொட்டு வச்சுக்கோ. என்ன இது, சாந்தி பூஜைன்னு சொல்லிட்டு விவேக உட்கார வச்சு கணபதி பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு. பெரியம்மா, பெரியப்பா, நீங்களும் இதுல உட்காருங்க. நாங்க எதுக்கு சஞ்சனா? அப்பா அம்மாக்கு அப்புறம் இவனுக்கு நாம தானே அரவிந்தா. பூஜை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? வா உட்காரு, வா. வந்து உட்காரு. நீங்க இப்படி வந்து உட்காருங்க. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. கணானாம் ஸ்வா கணபதிஹம் அவாமஹே கவிம் கவேனா பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாயட்சன்வன்னோதிபிட்சேத சாதனம். நீங்க பெரியம்மா பெரியப்பா எனக்கு துணையா இருந்தா போதும். அப்புறம் எல்லாம் அந்த கடவுளே பார்த்துப்பாரு. எனக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா அண்ணி, எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீ என்னோட நாத்தனார் சஞ்சனா. நீ கேட்டா நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன். அந்த தைரியத்துல தான் விவேக் அண்ணனும் நானும் இதை ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணி. ஆக்சுவலா இப்ப நான் பூஜையில ஏதாவது செய்யணுமா? நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணா போதும். சஞ்சனாவுக்கு தானே. கடைசியில உங்களுக்கே தெரியும் அண்ணி. ஆண்டி, லக்ஷ்மியும் சஞ்சனாவும் காணும்.